நம்ம கிளம்பிட்டு உட்காந்தே இருக்க முடியாது, அதனால நானும் படுத்துட்டோம். குட் மார்னிங் மைசூர். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதை. அவங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். கீர்த்தி இந்த ட்ரெஸ்ஸு நான் தான் முத போட வச்சிருக்கேன். அது வரைக்கும் இந்த மாதிரி குட்டி போட்டதே இல்லை. நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஆகிட்டே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து மைசூர் பேலஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு மழை பெய்யுது. பேலஸ் தான். ஸோ இது வந்து பெரிய ஒரு இடத்துல இருக்குது. அந்த சைடு ஒரு வழி இருக்குது, அப்புறம் இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறோம். பார்ப்போம், டயருக்கு வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அந்த சைடு கிளம்பிடுவோம். நல்லா இருக்கு. அந்த இடம்லாம் நல்லா சில்லுன்னு ஒரு மாதிரி கூலிங் பிளேஸாக சூப்பராக இருக்குது. மைசூர் பேலஸ் வந்துட்டோம். பக்கத்தில் வேற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபுல்லாமே குண்டு பல்பாக வச்சுருக்காங்க. லைட் போட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு தெரியல. நம்ம ஊரெல்லாம் குட்டி குட்டியாக தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குண்டு பல்பாக வச்சுருக்காங்க. வந்து பேலஸோட அந்த மகாராஜா போருக்கு இதுக்கெல்லாம் போனால் வண்டியில் போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கட்ட வண்டியில். ஆமாம், நகைப்பட்டியில் வைத்தியம். போருக்கெல்லாம் போகணுன்னா அதுக்குள்ளே தான் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த என்னது அருவா வீச்சு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இதில் போவாங்க. இல்லை வந்து விட்டோம் பேலஸ்க்கு. பேலஸோட மேப்பு போல. என்னது மாடு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு போல. சைடில் வச்சுருக்காங்க. இது மகாராணியோட சேர். பிள்ளையார் மகாராஜி சேர் இல்லை. நான் இங்கே இதில் வளருது. ஆக்சுவலாக வந்து நான் இப்படி பார்க்குறப்ப ஃபோனில் பார்க்குறப்ப சேர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் சேர் கிடையாது, அது வேறு மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருக்குது. யானையோட தோழி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து செட்டிங்ஸ் கிடையாது. எப்படி வாழ்ந்தாங்களே தெரியல. சந்து போது இன்னும் அழகாக இருக்குது. போர்க்காலத்துக்கு எப்படியெல்லாம் நின்றுருக்காங்க. ஒரே ஆள் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வரையிட்ட ஒரு நம்ம இப்போ வந்துச்சு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அந்த காலத்துல இந்த மாதிரி தான் சைக்கிள் வச்சு போகிறது ஒரு மாதிரி நல்லா வளர்த்துருக்காங்க. இதுதான் மகாராணி நினைக்கிறேன் பார்த்து. பட் எப்படின்னு தெரியல. இங்கே பாரு, அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி சைக்கிள் வந்துருக்கு. இந்த பஞ்சு, இந்த கீழே போகிற மெத்தை, பெட்டு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பாரு, கதையே தெரியாமல் பேலஸை பார்க்குறோம்.
ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கறது ஃபுல்லாமே ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா அந்த எப்படி சொல்கிறதுனா அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் ஃபுல்லாமே இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு கீழே போடுற பெட்டு, அப்புறம் அந்த சைக்கிள், இதுக்கெல்லாம் பார்த்தப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது வந்து பழைய காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த லைட் வச்சு சூப்பராக இருக்குது. பழைய காலத்தில் அப்படி யூஸ் பண்ணி நம்ம அதை திரும்ப பண்ணுறோன்றப்ப நல்லா இருக்குல்ல. எங்களோட கதவுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடி சந்திரமுகி படத்தில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கதவு தான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுப்பாங்க. நார்மல் டோரே கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்கன்னா வேறு மாதிரி ஒரு உங்களுக்கு அவ்வளோ யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராஜா கிட்ட யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் இல்லை திறக்கிற கைப்பிடியா? லண்டன்ல இருந்து இந்த லிஃப்ட் வந்திருக்கு. ஏன்னா இங்க உள்ளவங்க லண்டன் கரைங்க தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பண்ணி லைட்டு பிடிக்காது, ஆனால் அழகாக இருக்குது. பெட்ரூம்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எடுத்துட்டியா? பாப்பையா? எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? தெரியுமா? என் பேர் என்ன பேரு? என் பேர் என்ன பேரு? சுமதி அக்கா. அவ்வளோதான் பேசி முடிச்சு எடுத்தாச்சு. நீங்க என்னத்த கண்டென்ட் கொடுக்குறீங்க? என்னத்த கண்டென்ட்? கட்டளை நடக்கும். இங்க வா. கட்டளை ஒரு செல்ஃபி எடுக்கலாம். பின்னடா கட்டளைகள் நடக்குது. இங்கதான் உத்தரவு பரம்பரை போல ஒரு சேனலை வந்துச்சு. சேனல் அந்த மாதிரி அந்த சைடு நடுவில் வந்து இரும்பு கொடுத்தாங்க. இது தங்கம் நினைக்கிற இடையில போட்டிருக்கிறது. இங்கிட்ட அங்கிட்டும் வெள்ளியிலே கதவு பண்ணியிருக்காங்க. யானை
இருக்குன்னு இல்லை, அவங்களோட திங்ஸ் ஃபுல்லாமே இதில் இருக்குது. யானைக்குரிய திங்ஸ் ரொம்பக்கு அழகாக வந்து அந்த இது இரும்புல ரெடி பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே வரோம். அது பச்சை, நான் கருப்பு, இது குல்ஃபி, அவங்க வந்து ரோஸ், ஸ்ட்ராபெரி. இவங்களாம் எப்பயும் சாப்பிட்றாங்க. இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சாப்பிட்றேன். யாராவது தமிழ்நாட்டில் வச்சிருக்கவங்க உனக்கு கமெண்ட் பார்த்தது இல்லை. அப்படி சொல்லு. பேலஸில் ஐஸ் ஐஸ் சாப்பிட்டோம். செம்மையாக இருக்கு. யார் போட்டா